எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு ஒரு முக்கியமான தகவலை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளமானது சைபர் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்ததோடு, அங்கு பாதுகாக்கப்பட்ட பெறுமதி வாய்ந்த ஓய்வூதியர்கள் தொடர்பான தனிப்பட்ட தரவுகள் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. அதாவது திருடப்பட்டு தரவுகள் தொடர்பான கருப்புச் சந்தையில் அவை விற்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவமானது ஓய்வூதியர்களிடையே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. அதாவது இது சம்பந்தமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் 2 வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டு ஓய்வூதியர்கள் அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். அதாவது பாதுகாப்பான முறையில் அவர்களுக்கென வழங்கப்பட்டிருக்கின்ற குறியீடுகள் அல்லது ஓடிபி போன்றவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருந்தோம். இதனை ஓய்வூதிய திணைக்களமானது ஒரு உத்தியோகபூர்வமான அறிவித்தலாகவும் வெளியிட்டிருந்தது. அதாவது ஓய்வூதியர்களை பாதுகாப்பதற்காக இந்த அறிவுறுத்தலை அவர்கள் செய்திருந்தார்கள். அதாவது ஓய்வூதியர்களுடைய தரவுகள் பிறருடைய கைகளுக்கு, அதாவது ஹேக்கர்களுடைய கைகளுக்கு சென்றிருப்பதாகவும், எனவே ஓய்வூதியர்கள் தங்களுக்கு வங்கிகளுடன் மேற்கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல்களின் போது பகிரப்படுகின்ற ஓடிபி போன்றவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு தரவை அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக அனுப்பப்படுகின்ற லிங்குகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இந்த ஓடிபி என்று சொல்லுகின்ற இந்த குறியீட்டு இலக்கமானது பிறருடைய கைகளுக்கு செல்லுகின்ற போது அது ஓய்வூதியர்களை பாதிக்கும் என்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இவ்வாறு இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதன் காரணமாக ஓய்வூதிய திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இணைய வாரியான நிகழ்நிலை மூலமான கோவைகளின் இற்றைப்படுத்தல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய செயற்பாட்டு திறன் சற்று பாதிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த நிலைமையானது இன்று வழமைக்கு திரும்பி இருப்பதாக ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதாவது தற்போது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளமானது செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஓய்வூதியர்களுக்கான கொடுப்பனவுகள் அல்லது கோவைகளை இற்றைப்படுத்தி அவற்றை அனுப்புகின்ற செயற்பாடுகள் இப்ப வினைத்திறனான முறையில் இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுப்பதில் இருந்த காலதாமதம் தற்போது நீக்கப்பட்டு இந்த இணையதளமானது செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாக அரசு திணைக்களங்களுடைய இணையதளங்கள் ஹேக் செய்யப்படுவதுண்டு. பொதுவாக இந்த ஓய்வூதியர்கள் தொடர்பான இணையதளங்கள் ஹேக் செய்யப்படுவதில்லை. இந்த பாதுகாப்பு அமைச்சு அல்லது நிதி அமைச்சு போன்ற பிரபலமான அமைச்சுகளுடைய இணையதளங்கள் தான் பொதுவாக ஹேக் செய்யப்படுவதுண்டு. ஆனா முதல் தடவையாக இவ்வாறான ஒரு இணையதளம் ஹேக் செய்யப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருந்தது. இருப்பினும் ஓய்வூதிய திணைக்களமானது தற்போது தன்னுடைய இணையதளம் தொடர்பான செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது என்பதை அறிய தருவதோடு, ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த அறிவுறுத்தல், அதாவது ஓடிபி அல்லது உங்களுக்கென வழங்கப்பட்ட விசேட குறியீட்டு இலக்கங்களை நீங்கள் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஓடிபி போன்றவை உங்களுக்கென அனுப்பப்படுகின்ற ஒரு உங்களுக்கே உரிய குறியீட்டு இலக்கங்கள். அவற்றை நாங்கள் பிறருடன் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய நிதி கணக்குகளில் இருக்கின்ற நிதியை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொண்டு பாதுகாப்பான கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுமாறு அறிவுறுத்துவதோடு, இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். ஓய்வூதியர்கள் தொடர்பாக கிடைக்கப்பெறுகின்ற தரவுகளை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குகின்றோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.